ஹாய் ஆல், வாங்க நல்லா யம்மியான டேஸ்டான நல்லா கிறிஸ்பியான கராச்சி பிஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது நம்ம கடையில் எப்படி வாங்கி சாப்பிட்றோமோ கராச்சி பிஸ்கெட் அதே போல் இன்னும் சொல்ல போனால் அதை விட நல்லா யம்மியாக டேஸ்ட்டாக இருக்க போகுது. அண்ட் இதோட லேயரை பற்றி சொல்லணும்னா மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா மெல்ட்டு நம்ம நல்லா வாயில் போட்டதுமே நல்லா செம சூப்பராக மெல்ட் ஆயிடும். இன்னும் சொல்ல போனோம்னா கீ பிஸ்கெட் நெய் பிஸ்கெட் சொல்லுவோம்ல, ஸோ அதை விட அல்டிமேட்டாக இருக்க போகுது. ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு அன்சால்டட் பட்டர் சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பீட்டர் இல்லைன்னா விஸ்க வச்சு நல்லா பீட் பண்ணிக்க போகிறோம். நல்லா கொஞ்சம் பீட் பண்ணதுக்கப்புறமா இது கூடவே 1/2 கப்பை விட கம்மியாகவே ஏலக்காவையும் சர்க்கரையும் நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். 3லேருந்து 4 ஏலக்காய் கூட சேர்த்துட்டு சர்க்கரையோடு அரைச்சி எடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த சர்க்கரை எல்லாமே நல்லா மெல்ட் ஆகணும். இப்போ இது கூடவே 1/4 கப் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம். டூட்டி ஃப்ரூட்டி தான் இதுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்க போகுது. நல்லா கொஞ்சம் சூவியாக க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்காக டூட்டி ஃப்ரூட்டியும் அது கூடவே நட்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பாதாம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இது கூட கேஷ்யூ சேர்த்துக்கலாம். அண்ட் அது கூடவே இப்போ 1 கப் அளவுக்கு மைதாவை நல்லா ஜலிச்சு சேர்த்துக்கலாம். இந்த பிஸ்கெட்டை நம்ம மைதா வச்சு பண்ணும்போது தான் நல்லா அல்டிமேட்டாக இருக்கும். இது கூடவே 1/2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர். இப்போ இது கூடவே அந்த கலர் அண்ட் ஃப்ளேவருக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கிறேன். இதில் நான் வெனிலா ஃப்ளேவரோட கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கிறேன். பிகாஸ் நமக்கு கஸ்டர்ட் பவுடர்லேயே நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. அண்ட் கூடவே மில்க் ஒரு 2 டீஸ்பூன். ஃபியூ ட்ராப்ஸ் அளவுக்கு வெனிலா எசன்ஸ்